இங்கே ஹீரோவும் அவங்களோட ஒய்ஃபும் அவங்க பையனை எப்படியாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துடணும், அட்மிஷன் கிடைக்கணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட தம்பி ஒரு ஜெர்மன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே 2 பேரும் அங்கே போகிறாங்க. அப்போ இவங்க அந்த ஜெர்மன் பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, என் பையன்கிட்ட நீ இங்கிலீஷ்லேயே பேசுறியான்னு. நானே உங்ககிட்ட பேசுறதுக்கு மலையாளம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா என்ன இங்கிலீஷில் பேச சொல்லிட்டீங்களா, வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு அட்மிஷன் போட்ட ஸ்கூல்லேருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க புருஷனோட டிகிரி சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க. அது இன்னும் நான் வாங்கலையேன்னா, ஓ அரியர் இருக்கா, கிளியர் பண்ணி வாங்கிக்கோங்கன்னா 3 வருஷம் ஆகும், நான் இன்னும் அப்ளை பண்ணலையேன்னு தான் இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ என்ன பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கோபமாக உட்காந்துருக்கும் போது இவர் சொல்கிறாரு, நான் அந்த டைமில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ஃபேமிலி பார்த்துக்கணுன்னு இருந்தேன், அதனால தான் நான் படிப்பை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒய்ஃபும் சால்வ் ஆயிடுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் இன்டர்வியூக்கு வந்தால் மாட்டிப்போம், நான் துபாய்க்கு போயிட்டேன்னு சொல்லிடுன்னு சொன்ன உடனே இவங்களும் அதே மாதிரி அவங்க பையனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போய் துபாய்க்கு போயிட்டான்னு சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க உன் புருஷன் நான் நேற்று தானே பார்த்தேன்னொடனே, அது என் தம்பிங்க மாற்றி சொல்லிட்டேன், என் புருஷன் இப்போ வந்துடுவாருன்னொடனே ஃபோன் பண்ணி அவங்க புருஷனை வர சொல்கிறாங்க. அவரும் வேக வேகமாக கிளம்பி டிராஃபிக்கில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு ஃபோனில் பேசுனதுனால. கொஞ்சம் லேட்டாக தான் வராது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ரூம்குள்ளே போய் 2 பேரும் உட்காடுறாங்க. அது இங்கிலீஷில் கேள்வி கேட்க கேட்க ஒய்ஃப் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவோ அப்பப்போ முழிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. கடைசியாக ஒரு டாப்பிக்கை கொடுத்து இதை பற்றி பேச சொல்கிறாங்க. அதுவும் ஹீரோவை தான். சைல்டு லேபரை பற்றி பேச சொன்னால் இவர் அவங்க ஒய்ஃபு எப்படி லேபர் டைமில் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னு பேசுனதை கேட்டவுடனே எல்லாருமே விழுந்து சிரிச்சிடுறாங்க. ஒய்ஃபுக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வீட்டுக்கு இவரை திட்டிக்கிட்டே வராங்க. இவர் அவங்க பையன் கூட விளையாடிட்டு இருக்கும்போது இப்படியே கூட வச்சுக்கோங்க, பைக்கோட சொல்லி கொடுத்து வேலையிலையும் சேர்த்துக்கோங்க, டிகிரி இருக்குன்னு போய் சொல்லி ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி திட்டிட்டு, எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, டொனேஷன் கொடுப்பீங்களோ யார் கை காலில் விழுவீங்களோன்னு தெரியாது, அந்த பையனை இந்த ஸ்கூலில் தான் சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடி சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்த்து அவங்க பேரண்ட்ஸுக்கும் எப்படி இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு கோச்சிங் சென்டரில் 2 வாரம் கிளாஸ் சொல்லி தராங்க. அவங்க புருஷனை வேணாங்க சேர்த்து விட்டுனோன்னே நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நைஸாக போய் அவங்க புருஷன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போனால், என்கிட்ட காசெல்லாம் இருக்குது, அதை வச்சு நான் டொனேஷன் கொடுத்து சேர்த்து விட்றேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் இந்த கிளாஸ் மட்டும் போங்கன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் இவரும் அதை ஒத்துக்கிறாரு.